அல்லாவை படைத்தது யார்? எல்லாவற்றையும் படைத்தவன் இறைவன் என்றால் அந்த இறைவனை படைத்தது யார் என்ற கேள்வி சிறுவர்களிடத்திலும் பெரியோர்களிடத்திலும் சுற்றி வருவதை நாம் காண்கிறோம். இந்த கேள்விக்கு பல ஆலிம்களே பதில் தெரியாமல் திணறுவதை பார்த்திருக்கிறோம். பலர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பது உங்களுடைய ஈமானை பலவீனமாக்கும், பலவீனமான ஈமான் உடையவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பார்கள் என்று உங்கள் கேள்வியை தட்டி கழிப்பார்கள். ஆனால் உண்மையில் நாம் அல் குர்ஆனை தெளிவாக சிந்தித்து ஆராயும் போது இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது. முதலாவது வரை விலக்கணம். அதாவது ஒருவர் தன்னுடைய கையில் ஒரு முட்டையை எடுத்துக்காட்டி இது பழமா அல்லது காய்கறியா என்று கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் சிரிப்பீர்கள். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அதை வரையறுக்கலாம். ஒரு முட்டை ஒருபோதும் இரும்பாகி விடாது, ஒரு இரும்பு ஒருபோதும் பழமாகி விடாது. எனவே அல்லாஹ் என்றாலே அவன் வரை விலக்கணம் லம் யலித் வலம் யூலத். அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் யாருக்கும் பிறக்கவில்லை என்றால் அவனுக்கு எந்த ஆரம்பமும் இல்லை, அவன் யாராலும் படைக்கப்படாதவன் என்றே அர்த்தம். அவனை அல் குர்ஆன் ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு, அவன் முதலாமானவனும் இறுதியானவனும் ஆவான். எனவே அவன்தான் முதல் என்றால் அவனுக்கு முன் எவரும் இல்லை, அவன் யாராலும் படைக்கப்படவில்லை. எனவே அல்லாஹ் என்றாலே படைக்கப்படாத ஒருவன் என்பதுதான் வரை விலக்கணம். எனவே படைக்கப்படாத ஒருவனை பார்த்து உன்னை படைத்தது யார் என்ற கேள்வி கேட்பது எப்படிப்பட்டதென்றால், ஒரு ஆசிரியர் தன் கிளாஸ் ரூமில் இருக்கும் ஒரு மாணவனை அழைத்து எங்களுக்கு முக்கோண வட்டத்தை வரைந்து காட்டு என்று கூறுவது போல்தான். ஏனென்றால் முக்கோண வட்டம் என்ற ஒன்றே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி வரைய முடியும்? ஒன்று முக்கோணத்தை வரையலாம் அல்லது வட்டத்தை வரையலாம், முக்கோண வட்டத்தை வரைய முடியாது. எனவே இந்த கேள்வியே ஒரு தவறான கேள்வியாகும். அடுத்த